ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்திலேயே நீ முகமறந்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு என் அருள் கடாட்சம் முழுவதுமாக உன் வாழ்க்கையில் கிடைக்க போகுது. உன் கர்ம வினையின் தாக்கத்திலிருந்து நீ சீக்கிரமே விழிஞ்சு வந்து உன் வாழ்க்கைக்கான விடிவு காலத்தை பெறப்போகிறாய் என் செல்லமே. உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவும் நீ ஜெயிச்சிட்ட, நீ நினைச்சது நடக்க போகுதுன்ற அந்த இனிப்பான செய்தியை சொல்வதற்காகவும் தான் இந்த வராகியம்மா இப்போது உன்னை தேடி வந்தேன். நான் உனக்கு கொடுத்த அனைத்துக்கும் நீ நன்றி சொல்ல தயாராகு. என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உன் விருப்பங்கள் எல்லாம் இப்போ நிறைவேற போகுது. உன் குறிக்கோளை மட்டும் நீ உறுதியாக இருந்தினா போதும். உன்னை பலவீனமாக்கவும் உன்னை தோற்கடிக்கவும் உன்னை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்தாலும் அது எல்லாத்தையும் நான் சுக்குநூறா நொறுக்கிட்டேன். நீயும் உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பெருசாக எடுத்துக்க வேணாம். உன் எண்ணமும் உன்னுடைய செயல்களும் எப்போதுமே நீ ஜெயிக்கணுங்கிறதுல மட்டும் உறுதியாக இருக்கட்டும். நீ தன்னம்பிக்கையோட எந்த வேலையை செஞ்சாலும் உனக்கு உற்ற துணையாக இந்த வராகியம்மா நான் இருப்பேன். உன்னுடைய கஷ்டம் கொஞ்சம் கூட குறையலையே நினச்சி வருத்தப்படாம கொஞ்சம் பொறுமையாக இரு. தாமதமானாலும் நிச்சயமாக அனைத்தையும் சரியான முறையில் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நான் அற்புதங்களை அள்ளி தருவேன் என் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கையில் நான் வந்துட்டேங்கிறத கூடிய சீக்கிரம் நீ உணரப்போகிறாய். அந்த அளவுக்கு மகிழ்ச்சியே இல்லாத உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தாண்டவமாடும்படி செய்ய போகிறேன். உன் வீட்டில் நடக்க போகிற நல்ல நிகழ்வுகளால் நீயும் உன் வீட்டில் உள்ளவங்களும் மகிழ்ச்சி அடையும்படி நல்ல நல்ல விஷயங்களை செய்ய போகிறேன். உன் நல்ல எண்ணங்களுக்கும் உன் நல்ல குணத்திற்குமான பலனை நீ அனுபவிக்க போகிறாய் என் செல்லமே. இனிமே இந்த வராகியம்மாவை நம்பியதற்கான பலன் தினந்தோறும் உனக்கு நல்லபடியாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் உன்னுடைய தேவையே சிறிதாக இருந்தாலும் நீ என்கிட்ட சின்ன விஷயத்தையே கேட்டாலும் நான் உனக்கு அதை பெரிதாகத்தான் கொடுப்பேன். அதனால் நடக்கிற எதை பார்த்தும் பயப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்ன கிடைச்சாலும் எது உன்னை விட்டு போனாலும் அதை தைரியத்தோடு ஏற்றுக்கோ. நிச்சயமாக உன்னை உயர்த்தி பிடிப்பேன். இனிமேதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரப்போகுது. எதை பார்த்தும் பயப்படுறதோ கவலைப்படுவதோ அவசியமில்லாத ஒன்று. இது சரியாக நடக்குமா? இது சரியாக வருமா? இது நம்மால் முடியுமா? இது உண்மையிலேயே நமக்கு பாதுகாப்பானதான்னு 1008 கேள்விகள் உன் மனசுக்குள்ளே வர்றதையும் நீ குழம்புறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எதை யோசிச்சும் கவலைப்படாமல் குழம்பி போகாமல் அமைதியாக இருந்தினா எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. என்ன நடந்தாலும் அந்த தப்புக்கு நீ தான் காரணம். உனக்கு தான் எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது. எல்லாருமே உன்னை தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்க. யாருமே உன்னை சரியாக புரிஞ்சுக்கலன்னு நீ ஓ மேலேயே பழி போட்டுக்கிட்டு உன்னையே தவறான ஆளா எதிர்மறையாக யோசித்து வருத்தப்படாத. உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு நீ நினச்சாலும் தப்பாக எது நடந்துக்கிட்டு இருந்தாலும் அது எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துடு. இது இப்படி தான் உன் வாழ்க்கையில் நடக்கணும்னு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நடப்பதை அப்படியே ஏற்றுக்கிட்டு பொறுமையாக என் கண்களை பார். ஆனந்தமாக நீ சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக வாழும்படி இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வேன் என் செல்லமே. உன் மனசில் அமைதி இல்லை, உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, உன் உடல்நிலையும் கொஞ்சம் அப்பப்போது ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இது எதையுமே நீ வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். யாராவது நீ எப்படி இருக்கன்னு கேட்டாங்கன்னா நான் நல்லா இருக்கேன், கடவுள் புண்ணியத்தில் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கேன்னு சொல்ல பழகு. ஏன்னா எதுவுமே இல்லை இல்லைன்னு சொல்லும்போது அது இல்லாமலே போயிடும். அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக எல்லாம் நல்லா இருக்கு, நானும் நல்லா இருக்கேன்னு நீ சொல்ல பழகிக்கிட்டீன்னா அந்த வார்த்தைகள் எல்லாமே நிஜமாகவே உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிருவேன் செல்லமே. இனி பொறுமையாக உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் உன்னிப்பாக கவனிச்சு பாரு. என்னுடைய பாதையில் வழி நடத்திக்கிட்டு இருக்க நானே உன்னை எந்த விஷயத்திலும் கஷ்டப்படுத்த மாட்டேன்.
நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னுடைய தேவைகளை எல்லாம் சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் சேர்ப்பேன். மனசளவில் நீ யாருக்கும் எந்த கெடுதலும் துன்பமும் நினைக்கலன்னு எனக்கு தெரியும். நீ செய்த எல்லா புண்ணியங்களின் பலனும் உன்னை வந்து காப்பாற்றும். இனிமேதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்க போகுது. பற்பல அற்புதங்களையும் என் அருளால் உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன். நீ ஆச்சரியப்படும்படி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. எல்லாமே நான் தான் நினைக்கிற உனக்கு இந்த வராகியம்மா உறுதுணையாக உதவியாக இருந்து எல்லா விஷயங்களையும் நடத்தி முடிப்பேன். சில சமயம் சில விஷயங்கள் கைகூடி வரலங்கிறதுக்காக மனசை கவலையோடு வச்சுக்காத. எதுவாக இருந்தாலும் அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டீனா இந்த வராகியம்மா எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். நீ இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நிமிஷம் என்னை கூப்பிட்டினா போதும். உனக்கு முன்பாக நான் வந்து நின்று எல்லா விஷயங்களையும் நடத்தி முடிச்சிடுவேன். இப்போது நடக்கிற எல்லாம் உனக்கு எதிராக இருக்குதேன்னு நினைக்காத. அது எல்லாத்தையும் உன் நன்மைக்காக தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றத கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுக்குவேன் என் செல்லமே. வாழ்க்கையில் பட்டு தெளிகிறதை விட சிறந்த பாடம் எதுவுமே இல்லை. அதனால தான் சில விஷயங்கள் நீ கஷ்டப்படும் போது என்னதான் செய்கிறேன்னு பார்க்கலான்னு நான் அப்படியே விட்டுட்டு விலகி நிற்கிறேன். ஏன்னா வாழ்க்கையில் அனுபவங்கிறது முக்கியமாக நீ பெற்றே ஆக வேண்டிய ஒரு விஷயம். எல்லாத்தையும் நான் வந்து செஞ்சு கொடுத்துட்டேன்னா அப்புறம் வரும் எதிர்காலத்தில் உன்னால் எப்படி அடுத்தவங்களுக்கு வழிகாட்டவும் உன் பிரச்சனைகளை சமாளித்து சந்தோஷமாக வாழவும் முடியும். அதனால தான் உன் வாழ்க்கையில் வெற்றிக்கு தடையாக சில விஷயங்கள் வரும்போது நீ எப்படி சரி செய்கிறேன்னு ஒரு தாயாக நான் இருந்து உனக்கு அனுபவத்தை கொடுப்பதற்காக அமைதியாகவே இருந்துடுறேன். ஆனாலும் ரொம்ப நேரம் உன்னை இப்படியே கஷ்டப்பட விட்டுட மாட்டேன். ஒரு குழந்தை தவழ்ந்து முயற்சி செய்யும் போதும் அல்லது நடக்க ஆரம்பிக்கும் போதும் கொஞ்சம் எழுந்து உட்காந்து தடுமாறி கொஞ்சம் கொஞ்சமாக தடுமாறி நடக்க ஆரம்பிக்கும், கீழே விழுகும். ஆனால் தாயானவள் தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்தாலும் குழந்தை கீழே விழுந்து அடிபடுற வரைக்கும் விட்டுட மாட்டாங்க. கொஞ்சம் நடக்க ஆரம்பித்து நல்லா நடக்கட்டும்னு முடிஞ்ச அளவுக்கு தூரமாகவே இருந்து கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே போல தான் உன் தாயாக இருக்கக்கூடிய நானும் நீ தடுமாறி வாழ்க்கையில் எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு வேடிக்கை பார்ப்பனே தவிர கீழே விழுந்து அடிபடக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களில் மூழ்கி போகிற அளவுக்கு உன்னை விட்டுட மாட்டேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. கெடுவான் கேடு நினைப்பான்ற மாதிரி நிச்சயமாக உனக்கு கெடுதல் நினச்சவங்கெல்லாம் கெட்டு போக தான் போகிறாங்க. நீ எப்போதும் யாருக்கும் தொல்லையாக இல்லாமல் தொந்தரவாக இல்லாமல் உனக்கும் நல்லதை செஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் உன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்யி. உனக்காக யார் உதவி செஞ்சாலும் உன் வாழ்நாள் முழுவதும் அவர்களை மறந்துடக்கூடாது. அதே போல் யாராவது உன் மேலே அன்பா பாசமாக நேசத்தோடு அக்கறையாக நடந்துக்கிட்டாங்கன்னா ஒருபோதும் அவர்களை வெறுத்துடக்கூடாது. யார் உன்னை முழுசாக நம்பினாலும் நீ ஒருபோதும் அவங்கள ஏமாற்றக்கூடாது என் செல்லமே. உன்னால் முடியுன்ற விஷயத்தை மட்டும் நீ செய்யி. உன்னால் முடியாதுன்னு உன் மனசுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தோணும் போது, எதிர்மறை சிந்தனைகள் உன்னை ஆக்கிரமிக்கும் போது அதை செய்யாமல் பேசாமல் இருந்துரு. ஏன்னா உன் மனசில் நேர்மறை எண்ணமும் தைரியமும் நம்பிக்கையோடு நீ செய்யக்கூடிய காரியங்கள் தான் உனக்கு வெற்றியை கொடுக்கும். உன்னால் முடியாது நீ நினைக்கிறத முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சுட்டு அப்புறமா தான் அதை நிறுத்தணும். மறுபடியும் தோல்வி கிடைச்சாலும் மறுபடியும் முயற்சி செய்கிறதுல தப்பே இல்லைதானே. ஒரு முறை சரியாக செய்யாமல் போனதை 2வது முறை சிறப்பாக செய்யவும் வாய்ப்புகள் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ. பெருசாக அடிபடாதவங்க, பெரிய சிகரங்களில் ஏறாதவங்க என்னைக்காவது ஒரு நாள் பெருசாக அடிபட்டு பெரும் சிகரத்தில் ஏறி நிற்கக்கூடிய ஆட்களாக மாறலாம். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்க போகுது. இன்னைக்கு நீ எந்த அளவுக்கு கஷ்டங்களை சந்திக்கிறியோ, இன்னைக்கு நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் துன்பங்களையும் தோல்விகளையும் சந்திக்கிறியோ, அந்த அளவுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மகத்துவமுள்ள ஆளாக மாபெரும் வெற்றியை பெறுவ. வாழ்க்கையின் மகத்துவங்கிறது தோக்காமலேயே வாழ்றதுல கிடையாது. கஷ்டப்படாமலே வாழ்ந்தவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. நீ தோற்கும் ஒவ்வொரு முறையும் மறுபடியும் தைரியத்தோடு எழுந்து நில்லு. ஒரு பிரச்சனை முத்துதுன்னா அது முடிய போகுதுன்னு தான் அர்த்தம். இப்போது உன் பிரச்சனை முத்துதே, என்னடா பிரச்சனை பெருசாகிக்கிட்டே போதேன்னு நினச்சி பயப்படாத.
கூடிய சீக்கிரம் உன்னுடைய பிரச்சனைகளை ஒரு வழியாக நான் முடிவுக்கு கொண்டு வருவேன்னு தைரியமாக உறுதியான மனசோட இரு. எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கவும் எல்லாத்தையும் சரி செய்யவும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. நீ எப்படி பேசுறதுக்கு நல்லா கத்து வச்சிருக்கியோ அதே போல மௌனமாக அமைதியாக இருக்கவும் கத்துக்கோ. ஏன்னா பேச்சுங்கிறது பல சமயங்கள்ல உனக்கு வழிகாட்டலாம், தெரியாத விஷயங்களை கேட்டு புரிஞ்சுக்கலாம். ஆனா மௌனம்தான் பல சந்தர்ப்பங்கள்ல உன்னை பாதுகாக்கும். நீ மௌனத்தோடு இருக்கும்போது பல பிரச்சனைகளுக்கு தானாகவே தீர்வு கிடைச்சிடுங்கிறத புரிஞ்சுக்கோ. நேற்று செய்ய வேண்டியதை இன்னைக்கு செஞ்சினா உன்னை சோம்பேறின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு செய்ய வேண்டியதை இன்னைக்கே செஞ்சினா உன்னை சுறுசுறுப்பான ஆளுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாளைக்கு செய்ய வேண்டியதை நாளைக்குன்னு தள்ளி வைக்காம அதை இன்னைக்கே செஞ்சிட்டினா எல்லாரும் வெற்றியாளர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீ வாழ்க்கையிலே வெற்றி பெற்றுடுவ. எப்போதும் எதுவாக இருந்தாலும் அப்புறம்ன்ற வார்த்தைக்கே இடம் கொடுக்காம, நாளைக்குங்கிற பேச்சுக்கு இடம் கொடுக்காம, இன்னைக்கே எல்லாத்தையும் செய்யக்கூடிய பிள்ளையாக மாறிவிடு என் செல்லமே. தேவைக்காக உன்னை தேடி வர்றவங்களையும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி உன்கிட்ட ஒரு பேச்சு அடுத்தவங்க கிட்ட ஒரு பேச்சு பேசுகிறவங்களையும் ஒருபோதுமே உன் பக்கத்தில் வச்சுக்காத. ஏன்னா அவங்கெல்லாம் என்னைக்குமே உனக்கு சாதகமாக உண்மையா நேர்மையாக நியாயமாக நடந்துக்க முடியாத கலியுக காலத்து ஜென்மங்கள். அவர்களைப் போல மனிதர்களை உன் பக்கத்தில் வச்சுக்கிட்டினா அது என்னைக்கு இருந்தாலும் உனக்கு கஷ்டமாகவும் நஷ்டமாகவும் முடிஞ்சிடும். கஷ்டத்தை பார்த்து வளர்ந்த பிள்ளை கிடையாது நீ, கஷ்டத்திலேயே வளர்ந்த பிள்ளைன்னு எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த ஒவ்வொரு கஷ்டமும் உனக்கு எவ்வளவு வலியையும் வேதனையும் கொடுத்ததுனோ எனக்கு தெரியும். அதனால தான் உன் வாழ்க்கையை உயர்த்தணும், உன் வாழ்க்கையை மாற்றணும், எல்லாத்தையும் சரி செய்யணும்னு இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன்.